ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மீட் ஸ்பாயிலர் தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபேப்ரிகேட்டரும் நம்ம வந்து ரெடி பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தேவைப்படுது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் கலெக்ட் பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோர்னமெண்ட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த வீக்கு வந்து சாட்டர்டே அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக் டைனோஸ் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நடக்கிற ஒரு ஃபைனல் டோர்னமெண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி, அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன பொக்கேமான்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அந்த பொக்கேமான்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி வரும். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் டோர்னமெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எங்கே ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ அண்டர் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து போக வேண்டிய இடம் இங்கே இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவோம். சரி, ஓகே, வாங்க நம்ம கிளம்புவோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவை. ஐயா, என்னடா சூப்பர் ஸ்லோவாக பறந்துட்டு இருக்க? வேகமாக பறப்பன்னு நினச்சேன், பயங்கர ஸ்லோவாக பறந்துட்டு இருக்க. உன்னை வச்சு நான் பறக்கிறதுக்கு நான் ஓடியே போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ உள்ளவா. ஸ்லோவாக பறக்கிறான், நம்மளுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பறக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும் கைஸ். என்னோட சைத்தர் ஓகே தான், பட் ஆனால் சைத்தரும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பறக்க மாட்டான். இவனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பறக்கிறான், பட் ஆனால் அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆஹா, டியால்கா சுற்றிட்டு இருக்குது கைஸ் இங்கே. இந்த டியால்கா ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டியால்கா மாதிரி தெரியல. ஆனால் இவன் கொஞ்சம் சின்னதாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இவன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கான். இது எந்த மோட்லேருந்து வந்த டியால்கான்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வந்து கிளம்புவோம். ஸோ போகிற வேலை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக முக்கியமான இருந்துச்சுன்னா அதையும் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். சூப்பர், இந்த நைன்டெல்ஸ் கொஞ்சம் நல்லா தான் அட்டாக் பண்ணுது. எவ்வளோ லெவல்? ரொம்ப லெவல் கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட நான் 500 லெவலில் கூட நைன்டெல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த வீனோசார் நம்ம வச்சிருந்தோம்ல, அந்த வீனோசாரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இருக்கு மெட்டபாட், செத்துப்படா மெட்டபாட். இந்த வீனோசார் அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது உடம்புல பெரிஸை போட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இவனை மெகா எவல்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் அதை நான் பண்ணுறேன், இருங்க. இவனை நம்ம என்ன பண்ணோம், இப்படியே அடிச்சு காய போட்டு வச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனை யூஸ் பண்ணிப்போம். உப்சி, ஓகே, நல்ல லெவலில் இருக்கு. இந்த ஒரு தக்குரி இவன் வேஸ்ட்டு. வாடாடி, என் சண்டைக்கு வாடாடி. செத்து போடா. அவனை அட்டாக் பண்ணாது, என்கிட்ட வா. செத்து போ. சூப்பர், செத்து போச்சு. இவனை அடிச்சா 4 கிரெடிட்ஸ் கிடைக்குதா? போட்டு வேற லெவலு. ஓகே, ஐயா, டேய் கீழே இறங்கடா டேய். சரிங்க வரேன். இது நம்மளுக்கு தேவைப்படும். இதை எனக்கு தெரிஞ்ச நைன்டெல்ஸாக மாற்ற முடியும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரே ஒரு மீட் தேவைப்படுதா? ப்ரைமேட் வேணுமே. மறுபடியும் இப்போ நான் வீட்டுக்கு போனோம். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வீட்டுக்கு என்னால் போக முடியாது. ஸோ சின்ன பொக்கிமான்ஸ் அடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமேட் எடுப்போம். அவ்வளோ சைத்தர் போகலாம். ஃபுல்லாக இவனுக்கு வந்து இதுதான் எழுதிட்டுருக்கேன். பிச்சி வாங்கு, செத்துப்போ. ப்ரைமேட்டு கொடு. இவனும் பார்த்தீங்கன்னா நார்மல் மீட் தான் கொடுக்குறான். ப்ரைமேட் கொடுக்குற மாதிரி எவனுமே என் கண்ணுக்கு மாட்டேங்கிறானுங்களே. ஸோ இவன் பீசில். ஓகே, பீசில் அடித்தா கிடைக்குமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நிறைய பீசில் தான் சுற்றிட்டு இருக்கான். சாவு பீசில். என்னடா இவ்வளோ அட்டாக் பண்ணுற பயங்கரமா போட்டு. நம்ம பேசாமல் பீசில் கூட பிடிக்கலாம் உங்களுக்கு. நல்லா அட்டாக் பண்ணுறாங்க பாருங்களேன். ஆனால் அந்த ஐயோ என்ன நாக் பேக் பண்ணிட்டான், போட்டு தள்ளிட்டான். இல்லை. செத்துறாதரா. என்னடா பண்ற டே சைத்தர், என்னடா பண்ற? அச்சோ, என்ன நடக்குது கைஸ் இங்க? செத்துறாதரா, எழுந்துடுறா, செத்துறாத. வேற ஆப்ஷன் இல்லை, செத்து தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் டோப்பர் இருந்தேன், நான் கவனிக்கல கைஸ். இப்படி ஆகி போச்சு. கஷ்டம் பார்த்தோன்னா பிசில் நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கைஸ், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சைத்தர் என்ன பண்ணுச்சு? எங்க என்னோட சைத்தர்? அங்கேயே கிடக்குன்னு நினைக்கிறேன். அடடா, இப்போ நான் மறுபடியும் அங்கே போகணுமே. எங்கடா அது? சர்வரை ரோல் பேக் பண்ணதால இது போச்சா, பின் ரெடி பண்ண அகெயின். இந்த சர்வர் அடிக்கடி சம்பவம் பண்ணிக்கினே இருக்குது. ஓகே, மறுபடியும் பின் செய்கிறேன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பின் இருக்காது. சரி, ஓகே, நான் இதெல்லாம் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் அகெயின் ஓடி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பிளானிங் என்னது, நேராக போயிட்டு ஆயில் எடுத்துகிட்டு வந்து ஃபேப்ரிகேட்டரும் மீட் ஸ்பாயிலரும் ரெடி பண்ணோம். போகிற வேலை ஏதாச்சும் பொக்கிமான் பிடிக்கணுன்ட்டு. ஆனால் இங்கே நடக்கிறதே வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அலுஷா இருக்கான். பேசாமல் அலுஷா பிடிக்கலாமா? அவனும் டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. என்ன கேட்குது அலுஷா பிடிக்கிறதுக்கு? நல்ல லெவலில் இருக்கான், நல்ல ஹெல்த்தில் இருக்கான். வாங்கிக்கோ.
ஏய் இவனுக்கும் ப்ரைம் மீட் கேட்குது கேஸ். ப்ரைம் மீட்டு தான் பிரச்சனையாக இருக்குது. சரி உடம்புல ஒரு 45 மீட்டை வச்சுட்டு போகிறேன். ஒரு 40 ஒரு 50 மீட்டே கிடக்கட்டும். சரி ஓகே, அவன் டைம் ஆனாலும் அவலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கேஸ். சரி ஓகே வாங்க நம்ம இப்போ இங்கே போவோம். இவனுக்கு ஒன்லி ப்ரைம் மீட்டு தான் கேட்குது. ஃபஸ்ட்டு என்னோட சைத்தரை ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோல் எடுக்கணும். இவனும் பிடிக்கலாம். இவனும் நல்ல பங்கமாக இருக்காங்க கேஸ். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயசத்தை போட்டு வைப்போம். இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். என்னடாச்சு? ஐயோ பத்தின்னு எரியுதே. இவனுக்கு 30 40 மீட்டை போட்டு விட்டு போவோம். 40 மீட். என்ன நடக்குதுன்னே தெரியல. திகுதுன்னு எரியுது என் உடம்பு. இதெல்லாம் கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க. சில பட்டா உடம்பு எரியுது. நல்ல டேமேஜ் விழுந்து போச்சு எனக்கு. ஓகே தூர்க்காம பாருங்க. துபாக் ஒரு மண்டிய என்னை வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா இங்கே மேலே பறந்துக்கிட்டு நிற்கிறான். கீழே இறங்குடா டேய் நல்லவனே. ரொம்ப நல்லவனா இருக்கடா நீனு. சரிவா எங்கே போச்சு அது விசில்? தெய்வம் தான் நினைக்கிறேன். போட்டு போலாம் இவனை. அவனை திரும்பி அட்டாக் பண்ண விடாம கதைய முடியும். ஓகே ப்ரைமேட் கிடச்சிச்சு கேஸ். இதுக்கு என்ன பண்ணால் ஒரே ஒரு ப்ரைமேட் மட்டும் கொடுத்து நம்ம டைம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். கொடுத்தோடனே டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொடுத்தோடனே டைம் ஆயிடுச்சு. தூக்கி பொக்கிபால தலைமையிலே போடு. இதே நம்மளால எவால்வ் பண்ண முடியும் பாத்தீங்களா? என்ன லெவல் கிடைச்சது? 800. ஓ வேற மாதிரி 800 லெவல்லே கிடைச்சது. சூப்பரு. கேவே காணோம். இந்த மரத்துக்கு தானே ஒரு கேவ் இருக்கும். இருங்க கீழே இறங்கி நம்ம நடந்தே ஓடும். ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு பறந்துட்டே வந்துட்டேன் நான். சரி நீ உள்ளவா நீனு. மேப்பு இவ்வளோ நேரம் நல்லா தான் காமிச்சிட்டு இருந்தது. திடீர்னு இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த இடத்துல ஒரு கேவ் ஒன்று வருங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கேவ். என்னது மெட்டல் தானே இது? ஓகே நமக்கு பிஷார்ப் இருக்கான்ல, பிஷார்ப் யூஸ் பண்ணுவோம். பிஷார்ப். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்லாம் வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடிச்சு நொறுக்கு. இங்கேருந்து மெட்டல்லாம் கொஞ்சம் போகும்போது எடுத்துன்னு போவோம் எல்லாத்தையும். வேற மாதிரி லேக் ஆகாமல் இருந்தா சரி. கீழே இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்கு. என்ன ஃபால் டேமேஜ் விடுது? இந்த வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டு 50 ஆயில் தான் கேஸ் கிடைக்கும். ரொம்ப கம்மியாக இங்கே ஆயில் வச்சுருக்கானுங்க. விஷார்ப் வச்சு அடிச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். மறுபடியும் வந்துடும். சர்வர் மெம்பருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே இன்னொரு அடி, இன்னொரு அடி. சூப்பரு. இன்னொரு அடி போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆயில்ரா கலெக்ட் பண்ணியிருக்கேன்? வெறும் கம்மியாக தான் கலெக்ட் பண்ணிருக்கேனா? இது போதும் எனக்கு. இந்த ஆயிலே போதும் நம்மளுக்கு. சரி இருங்க இந்த சைடு போய்ட்டு கீழே ஏதாச்சும் இருக்கான்னு போய்ட்டு வாட்ச் அவுட் வரும். பிரிண்ட்டு விட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கும். வெளிச்சம் இல்லை. சரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வெளிச்சம் இல்லைண்ணா ரொம்ப இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. காமா போட்டால் இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விசித்திரமான ஒரு கேவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா இப்போ யூஸ் பண்ணி பிஷார்ப் வச்சு போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலாக போகிறதோட இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். அதுக்காக தான். இங்கேடா அது இவ்வளோ கிரீச்சரு. ஓ மை காட். கொசன்னு இருக்கிறானுங்க இங்கே. இவன் சரியான லெவலில் இருக்காங்க. 595 16 மீட் கேட்குறான். ஷார்ப்பு நீ உள்ளே வந்துரு. இவன் டோர்னமெண்ட்டுக்கு நம்மளுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இவனை இப்பயே நாக் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஸோ வேறு யார்? இவன் வேஸ்ட்டு. மேபி இதுவும் நல்லா அட்டாக் பண்ணணும் தான் நினைக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயசத்தை போட்டு வச்சுப்போம். இது பெரிஸ் கேக்குதா? டிராகனைட் இருக்கான். நம்ம இது வரைக்கும் டிராகனைட்டும் பிடிக்கல. நல்ல லெவல்லையும் இருக்கான். அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு வை. கண்ணில் மாற்றத்தெல்லாம் பொக்கிஷமாக இருக்குது இந்த இடத்துல. வீனோசோர் இருக்கு இங்கே பாருங்க. இங்கே ஒரு தக்குரி பாருங்க. இவனை அடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே இவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மீட் எடுத்து போடணும். எவ்வளோ கிடச்சி? 16 மீட் தானே கிடச்சி. 16 மீட். நம்ம அங்கே பார்த்தோமே அவனோட இவன் கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்கான். ஸோ அதனால் நம்ம இவனை யூஸ் பண்ணிப்போம்.
இன்னும் ஒரு மீட்டு ஒன்று சாப்பிட்ருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ட்ராகன் ஐட்டம் பிடிக்க போகிறேன். ட்ராகன் ஐட் பவர்ஃபுல் தான், ஆனால் பட் இந்த மோடில் ஒரு வேஸ்ட்டு, ட்ராகன் ஐட் வேஸ்ட்டு. ஓகே, ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா மீட்டு வைக்கிறேன் உடம்புல. வேறு ஏதாச்சும் கான்சாம்பு, இதில் தக்குரி, ஸ்னோபோ. ஐ திங்க் ஸ்னோபோ பயங்கரமாக இருக்காங்க. நல்ல டேமேஜ் கொடுக்குமா? இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கா? எதுவுமே எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு 9 டைல்ஸ் சுற்றிட்டு இருக்கு. இந்த 9 டைல்ஸு விலைக்காது, ரேட்டிட்டாக இருக்கான். சரி ஓகே, இங்கே ஒரு சில இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீடூர் என்ன கைஸ் 577 இருக்குது. மேஜோ பெரிஸ் 75 மேஜோ பெரிஸ் வேணும். சரி ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இந்த இடத்துல என்னது இது? பீட்ரில். பீட்ரில் சூப்பரான லெவலில் இருக்காங்க கைஸ். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயசத்தை போட்டு வை. வாங்கு. பல்போசோ. என்ன கைஸ் இவனுங்க எல்லாமே இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரியே இருக்குது. என்ன இடம்டா இது? எது பார்த்தாலும் பிடிக்கணும், எது பார்த்தாலும் பிடிக்கணும்னே தோணுது எனக்கு. இவனுக்கு வீட்டிலேயே 5 தானே இருக்கு. எவனையாச்சும் கில் பண்ணணும் நான். ஓகே, நான் பிஷார்ப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகிற வரவெல்லாம் நம்ம வந்து கில் பண்ணுவோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கலெக்ட் பண்ணோம். இவனுக்கு எதாவது லெவலப் வந்திருக்கா? சூப்பர். எல்லாத்தையும் தூக்கி மெல்லியில் போடுறான். ஆடா பிஷார்ப்பு. யார் இந்த காச்சாம்பு அடித்தா எனக்கு தெரிஞ்சு மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓடு அட்டி. இது ஒரு பக்கம் ஏன் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் கைஸ். ஐயோ போச்சு, ஸ்னோபோ மேலே கை வச்சிட்டேன். 300க்கு மேலே அவன் டேமேஜ் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அவன் ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஷார்ப்பு கொடுக்கல. போச்சுரா, முடிச்சு விட்டானுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்னோப்ரோவை பிடிச்சி விட்ருவோம். என் உடம்புல எதாவது மீட் எதாவது இருக்கா? வெறும் கல்லு தான் உடச்சி வச்சிருக்கானா? அடா பாவி, உன்னை நம்பி வேற நான் வந்தேன்டாடா இவ்வளோ தூரத்துக்கு. சரி எஸ். ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு ஏதாச்சும் கலெக்ட் பண்ண முடியுதுதான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. எல்லாத்தையும் மயக்கடிச்சு வச்சிருக்கேனா? உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதுதான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு இருட்டு தான் கரெக்டான இடம். ஏதாச்சும் கிடைக்குமா? ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக மஷ்ரூமு அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு தேவையானது எங்காச்சும் இருக்கா? வெளியே வாடா டேய், வெளியே வாடா. இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூட்டை கலெக்ட் பண்ணணும் நான். அடிச்சு கலாஸ் எல்லாத்தையும். இது என்ன கைஸ், இது விசித்திரமாக இருக்குது. இதெல்லாம் அவன் கலெக்ட் பண்ணல. மேஜோபெரிஸ், பங்குலூட்டு. பரவாயில்ல, இந்த இடத்துல இவனுக்கு வச்சிருக்கானுங்களே. நான் எதுவும் வச்சிருக்க மாட்டானுன்னு நினச்சேன். எவ்வளோ கிடச்சிருக்கு? நேக்கோ பெரிஸ் நிறைய கிடச்சிருக்கு. பெரிஸ் ஓகே. மேஜோ பெரிஸ் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. மற்றதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. எல்லாத்தையும் கீழே போடு. மறுபடியும் போகணும். இங்கே நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணணும். மறுபடியும் அந்த கிரீச்சருக்கெல்லாம் போயிட்டு நம்ம இது வைக்கணும் கைஸ். போதும்னு நினைக்கிறேன். உள்ளே எவனோ இருக்கானு? உள்ளேயும் நிறைய பேர் இருக்கானுங்க. நம்மளுக்கு ப்ரைமேட் கொடுக்குற மாதிரி எவனா இருக்கானா இங்கே? ப்ரைமேட் இந்த இடத்துல குட்டி பிஸ்கா இருக்கான். டோக்கபி அடிச்சு ப்ரைமேட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நார்மல் மீட்டு தான். என்னடா ஆச்சு இந்த இடத்துல? ஏதோ பக் ஆயிடுச்சு கேஸ். டே சேர்த்தாரு டே. அந்த இடத்துல ஏதோ பக் ஆயிடுச்சு. ஓகே, மேபி இந்த பாக்ஸிங் மண்டே நம்மளுக்கு மீட்டு கொடுப்பானா? வெறும் 54 டேமேஜ் தான் நான் கொடுக்குறேன். பிரைமேட் இருந்தா கொடுங்கடா. இந்த இடத்துல ஏதோ நடக்குது கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டையே பெருசாக போட முடியல நம்மளால. கீழே இறங்கு. சரி இருங்க. டோக்கோபி இருந்துச்சு. டோக்கோபி லைக்கான். லைக்கான் நம்மளுக்கு மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருங்க, இன்னைக்கு இவனை மட்டும்தான் வச்சு நான் அடிச்சிட்டு இருக்கேன். பிரைமேட்டு கொடுறா. சூப்பர் கேஸ். 8 பிரைமேட் கொடுத்துருக்கான். நல்ல விஷயம். ஆனால் இந்த 8 பிரைமேட் நம்மளுக்கு பத்தாதே. இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனையும் போட்டுடலாம். 6000 ஹெல்த்து. ஓகே, செத்து போடு. என்ன கேஸ் இவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்? அதான் நான் ஃபர்ஸ்ட் அடி மட்டும் அடிச்சுட்டு அப்படியே கம்முன்னு நிற்பான் இவன். நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு அடியடின்னு அடிச்சு வந்துட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான்.
செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. 4 கிரெடிட்ஸ். ஏய் பிரைமேட்டு கொடுப்பான்னு பார்த்தா சிட்டின்னு கொடுக்குறானே. இங்கே ஸ்னோலாக்ஸ் இருக்கு. போயிட்டு ஸ்னோலாக்ஸ் அடிச்சு பிரைமேட் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த இடத்துல மேஜர் பிரைஸ்லாம் நம்ம எடுக்கணும். ஸ்னோலாக்ஸ் ஓடாத 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 ஓடாத. நீ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறோன்னு நான் பார்த்தே ஆகணும். என்ன கேஸ் அப்படியே சல மாதிரி நிற்கிறான் இவன். ஏய் நான் உன்னை அடிச்சிட்டு இருக்கேன்டா. கீழே இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்கு. பிரைமேட் கொடு. பிரைமேட் 11 பிரைமேட் நைஸு. அப்போ ஸ்னோலாக்ஸ்லாம் நம்ம போட்டு தரலாம் நினைக்கிறேங்க. ஸ்னோலாக்ஸ் அடித்தா பிரைமேட் கிடைக்குது. கூட்டு. டோப்பர் ஏறுது. சோலி முடிஞ்சுதுடா. சரி ஓகே, நம்ம ரேண்டம் லொகேஷன்லேயே ஸ்பான் ஆகிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வர முடியுதான்னு பார்ப்போம். தேவையில்லாத சம்பவம். ஐயோ இங்கேயே ஸ்பான் ஆன. ரொம்ப தூரம் தள்ளி ஸ்பான் ஆகிட்டேங்க. ஐயோ இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சேன் ரேர் ஃப்ளவர் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் போகணுமே. மெகா பிளாஸ்ட் சாய்ஸ் இருக்காங்க. ரொம்ப தூரம் போகணும் நான். சரி ஓகே வாங்க போகலாம். பறக்கிறது கூட என்கிட்ட பெருசாக இருக்காது. சாரசார் இருக்கு, ஆனால் சாரசார் வேஸ்ட்டு. ரொம்ப ஸ்பீடாக பறக்க முடியாத வச்சு வேறு ஆப்ஷன் இல்லை. நான் சாரசார் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. ரொம்ப சூப்பர் ஸ்லோவாக பறக்குறாங்க சிவன். இப்போ ரெடி ஆயிடுச்சு கேஸ். கடவுளே 3000 மீட்டர் போகணுமா? ரொம்ப தூரம் போகணும் கைஸ். இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த உருண்டையே நல்லா சண்டை போட. உருண்டை எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு தெரில. அவன் பக்கத்துல இந்த இடத்துல ஒரு மெகாவல்யூஷன் சுத்திட்டு இருக்கு. ஹெல்த்தை பார்த்தீங்களா? அவனுக்கு சும்மா தர்ற மாதிரி இது. அச்சோ இவனெல்லாம் பிடிச்சா சும்மா வேற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா இவனுக்கு தாங்க நிறைய இருக்கானுங்க. எப்படி இருக்கான் பாருங்களா, சும்மா வேற மாதிரி இருக்கான். இவனை பிடிக்கணுங்க. நம்ம டோர்னமெண்ட் அப்போ கண்டிப்பாக அவனை நான் பிடிக்காம விடுறது இல்லை. ஏன்னா இவனும் நல்லா அட்டாக் பண்ணுவான். ஸோ அவனோட மெகா எவல்யூஷன் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குன்னு தெரில. பட் ஹெல்த் சும்மா ஓப்பியாக இருக்குது. ஓகே இப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு. அப்படியே போவோம். இது என்னது இது? இங்கே இருக்கான். உருண்டை சரியான லெவலு. உருண்டை எங்கேயே பிடிச்சிருமா? 515வது லெவலில் இருக்கான். ஓகே மேட்சப் பெருசா போட்டு போயிடுவோம். ஓகே ஒரு 10 வருஷம் அவன் டைம் ஆகிறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்று அவன் சாப்பிடணும். 67 பெரிஸ் சாப்பிடணும். அதுக்கு நமக்கு வந்து இந்த ஃபுட்டு குறைக்கிற அந்த போர்ஷன் நம்ம நிறைய ரெடி பண்ணணும். தண்ணி மறுபடியும் கடக்க வேண்டியது இருக்கா? அவ்வளோ தூரம் போகணுங்க நம்ம. சாச்சா டெத் ஆனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இனிமேட்டு ஆள் பார்த்து பொக்கிமான் மேலே கை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏடா கூடமான பொக்கிமான் மேலே கை வச்சோன்னு வச்சுங்களா, சட்டுன்னு டோப்பர் ஏற்றி நம்மளை போட்டு தள்ளிடுறானுங்க. இதில் இன்னொரு ஒரு சாரசார் இருக்கு. ஸோ அந்த சாரசார் இதில் மொத்தம் 3 சாரசார் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று இவனுக்கு வாளால் அடிக்குது மட்டும் தான் பவர். இன்னொரு சாரசார் நெருப்பு விடும், கையால் அட்டாக் பண்ணும், அந்த மாதிரிலாம் ஒரு அட்டாக் பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரே இருக்காது, ஃபாஸ்டாப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சில் ஒரு சாரசார் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பியான சாரசார். சேடல் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அது யூஸே பண்ண முடியும். ஸோ அதோட டேமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மரணபங்கமாக இருக்கும். அது இன்னும் என் கண்ணில் மாட்டல. அதான் மாட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் அதுதான் பிடிப்பேன். ஃப்ளையிங்க்கு லைட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது. பிளேஸ் சாய்ஸ். இந்த பிளேஸ் சாய்ஸ் நல்லா இருக்காங்க. ஆஹா இன்னைக்கு என்னடா கண்ணில் மாற்றத்தெல்லாம் பயங்கரமாக இருக்கு. 577 நான் இது வரைக்கும் பிடிச்சதுலேயே அதிகமான பிளாக் சாய்ஸு. ஆனால் இவனுக்கு என்ன கேட்குதுன்னா மீட்டு கேட்குது. ஸோ நான் இவனை மீட்டு வச்சு பிடிக்கணுமா? சரி ஓகே எனிவே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேனா நீ உள்ள வா. என்கிட்ட ஃபிஷ் மீட் சுத்தமாக இருக்காது. நான் ஃபிஷ் மீட் ரெடி பண்ணோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனை நாக் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே நீ நாக் ஆகு. ஓகே 112 ஃபிஷ் மீட் தேவைப்படுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பெருசாக இருக்காது. சரி நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் இந்த சைடு வரேன். மீட்டை குடுறான். இது வேஸ்ட்டு. இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க நம்ம. நான் வர போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாக் பண்ணி வச்சுட்டு வந்துக்கிறேன். ஸ்பீடாக போயிட்டு அந்த இடத்துக்கு போகணும். இந்நேரம் நம்ம பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பான் ஆகிருக்கணும். இங்கே பாருங்க சிவன் இருக்கான்.
ஓகே, இவனெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வேட்டை காத்துக்கிட்டு இருக்குது. ஏய் சிகிலி பாப், ஐயோ கருமண்டா இது. டோப்பர் ஏத்திருச்சு பாட்டு பாடி. அவன் கிட்டே போக முடியாது, டக்குன்னு பாட்டு பாடி டோப்பர் ஏத்திடுவான். உச்சியா எனக்கு டோப்பர் எப்போ டோப்பர் இறந்ததுக்குள்ள கதையும் முடிச்சிச்சு. இவ்வளோ தூரம் முக்கிய வந்தனடா, கொண்டுருச்சு சிகிலி பாப் நம்மள. அட செக். ஏய் அநியாயமா இருக்கு கேஸ் இங்க. ஏய் வந்ததான் வந்துட்டேன். ஃபுட்டு குறைக்கிறது ரெடி பண்ணதுக்கு என்ன வேணும் எனக்கு? நார்காட்டிக் இருக்கே. நார்காட்டிக் எவ்வளோ இருக்கு? 500 கிட்ட இருக்கேன். நான் 500 நார்காட்டிக் தீக்குள்ள போடும். உங்கள் ஐயாலே 3 தான் செய்ய முடியுதா? ஓகே, அண்டர் கிரவுண்ட் சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்ரு. நம்ம வந்து அவ்வளோ தூரம் நான் சுற்றிக்கிட்டு வந்தது. நான் இப்படியே போயிருந்தேன் எனக்கு ரொம்பவே கிட்ட. மறுபடியும் டெத் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இருந்து ஸ்பான் ஆகும், கரெக்டாக இருக்கும். உள்ளே பொறுத்தவரை வெளியே இருக்கட்டும். ஓகே, வழி இந்த சைடு இல்லை. இதை நான் ஃபஸ்ட்டே நான் பண்ணியிருக்கணும். இன்னும் நான் அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை ஃபுல்லாக கூட போலகு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. ஓகே, மறுபடியும் நான் அதுக்குள்ளே போனோம். அதுக்குள்ளே போயிட்டு இன்னும் இதுக்கு கீழே இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லேயர் 1 தான். லேயர் 2ல் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. லைட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க போலே. நிறைய கிரீச்சர் இந்த இடத்துல நாக் பண்ணேன். எந்த பக்கம் நாக் பண்ணேன் அதையும் பார்த்துக்கணுங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வழி இருக்குது. டேமிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. நிறைய கிரிச்சு டைம் ஆன மாதிரி காட்டுது. லாஸ்ட் சாய்ஸில் பீட்ரில் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். பீட்ரில் இப்படி இருக்கா? அப்படின்னா நம்ம கீழே போயிட்டு அந்தாண்ட சைடு போகணும். அங்கே போகலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல என்பிசி சுத்தம். இன்னும் ஏன் என்பிசி காணும் தான் தெரில. இங்கே இருக்க என்பிசிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே. நான் கீழே போகணும். ஏய் என்னதுடா இது? ஐயோ இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே இந்த இடத்துல. நம்ம இந்த இடமா போனோம் வேற. ஐயோ வேற இடத்துக்கு போகிறதுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் கைஸ். நினச்சேன். ஓ இப்போ நான் மறுபடியும் அப்படி போகணுமா? சரி வாங்க அப்படி போவோம். ஆக்சுவலி நம்ம அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது. அதில் வழி மாறி வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி போகணும். ஜம்பை போடு. மேபி இதுதான் கரெக்டான வழி. ஏய் இங்கே பாருங்க, டைம் ஆகிட்டு இருக்கானுங்க. சூப்பர், 2 பீஸ் இங்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ 2த்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உள்ள போடும். ட்ராகன் ஐட்டை பிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இவனையும் பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோட இவன் எங்கே? ஓ ஓகே, அவன் உள்ளே போனால் தான் மேபி கிடைப்பான்னு நினைக்கிறேன். இவன் என்ன அட்டாக் பண்ண வருவான்னு நினைக்கிறேன். நீடுனா அட்டாக் பண்ணால் டப்புன்னு அவனுக்கு அனுத்திக்கு போட்டுற வேண்டியதான். போச்சு, காச்சாம்பா அட்டாக் பண்ண வரான். நான் இவன் அட்டாக் பண்ணணும்னு வருவான்னு பார்த்தா அவன் என்ன அட்டாக் பண்ண வரான். போச்சுரா. திடீர்னு ஒரு ஸ்ட்ரக் ஆகி போச்சு கைஸ். ஏய் காச்சாம் போடாட்ட. மியோத்து வருது பாருங்க. மியோத்து இல்லை கடுப்பெத்துது கைஸ். இதில் எங்கேயாச்சும் வரான், தம்மு தூண்டு இருக்கானா, டப்பு நம்ம மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏய் வந்துட்டேன். ஐயோ அந்த வழி எந்த பக்கம்னு தெரியலையே. பீட்ரில் இங்கே தான் இருக்குது. ஓகே இருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அண்டர் கிரவுண்ட் 3rd செகண்ட் லேயரு, அதுக்கு போகிற வழி. என்னோட சைடர் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை எக்கச்சக்கமான வழி இருக்குது. மேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு இந்த இடமே. பார்க்கறதுக்கே நம்மளுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வச்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தோன்னா பீட்ரில் புழு இருக்காங்க. புழு வேறு அட்டாக் பண்ணுவானே. நல்ல வேலை புழு அட்டாக் பண்ணலாம் நம்மள. ஸ்னோபோ இருக்காங்க. 33 மெஜோபெரிஸ். ஐயோ 31 தானே இருக்குது. சரி அது இல்லைடா, அதுக்கு பதில் நீ இதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கோ. இதோ இப்படி ஒரு வழி இருக்கா பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டான வழி. ஏதாச்சும் ஒரு வழியை மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பல்போசோ. சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு என்னோட சைத்தரை ஃபஸ்ட்டு இங்கே வந்து தூக்கிட்டு வந்துடுறேன். அவனை எந்த இடத்துல அடித்தேன்? இங்கே தான் எங்கேயோ ஒருத்தவனை அடித்தேன். டக்குன்னு மயக்கடிச்சு விழுந்து போட்டான். எங்கே போச்சுன்னே தெரில கேஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது கேஸ் இந்த இடமே. எங்கே போச்சுன்னே தெரியலையே. ஐயோ மறுபடியும் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா என்னால் அவனை கண்டே பிடிக்க முடியும் போல். இவனை பிடிச்சா கூட நல்லா பறந்து போகலாம். இவன் நல்லா ஓகே கேஸ், நான் இவனே பிடிக்கிறேன். இவனை பிடிச்சோன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் வேகமாக பறந்து போகலாம். ஆனால் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கான். இவன் கொஞ்சம் ஹை லெவலில் கிடச்சான்னா இன்னும் மரண பங்கமாக இருக்கும். சரி ஓகே, இவனை வந்து ட்ராவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்னடா இப்படி சுற்றிட்டு இருக்கான்? இருக்கிறதே 4 தான், அதையும் சாப்பிட்ரு. ஓகே டைம் ஆயிட்டாங்க. மேலே போய் பலத்துக்கு போட்டுருவோம்.
அப்புறம் கொஞ்சம் பெரிஸ் பிக்க வேண்டியது இருக்குது. சைத்தர் வேற எங்கே போச்சுன்னு தெரில. சச்சா நல்ல லெவல் சைத்துறது இல்லை ஆஃப்லைனில் தான் போட்டு நான் பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதை சூப்பராக பறப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறந்துட்டுருக்கான்ட்டு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக பறப்பான். எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. இது அப்படி ஒரு அழுத்தத்துனா சும்மா சிறுன்னு போயிடுவோம். ஓகே இதெல்லாம் இருக்குது. அவன் எங்கே போனான்னு தெரியலையே. சரி இருங்க, இந்த பல்பாசார் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். 22 பல்பாசார். ஓகே இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் பிடிக்கணும். டைமிங் ரொம்ப நேரம் ஆகும், பார்க்கலாம். 23 மீட்டர் சாப்பிட்ணும் அது. ஓகே இவன் டைம் ஆகிட்டாங்க. ஸோ இவன் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கி பால் தூக்கி போடுவோம், மாட்டிக்கோ. சைத்தர் மட்டும் எங்கே இருக்கான்னு தெரில. அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டுனா எனக்கு போதும். எந்த இடத்துல அவனை விட்டுட்டு வந்தேன்னே தெரில. ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு யாரை கூடயோ சண்டை போட்டேன். சரி இருங்க, இந்த சைடு கொஞ்சம் பறந்து போய் தேடி பார்ப்போம். பி மாட்டாலும் எங்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் எங்கேயோ நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இந்த இடம்லாம் நான் வந்தேன் தான். ஓகே பார்த்துட்டேன். இது ஒரு கம்பருங்க. அடடா டேய், உன்னை மிஸ் பண்ணிவிடணும்னு நினச்சேன்டா நான். இருக்கான் பாருங்க மோசமானவன். அவன் மேலே கை வச்சது தான் உடனே என்ன பண்ண டோப்பர் ஏற்றிட்டான் நம்ம மேலே. டேய் கீழே இறங்கடா டேய். வா 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 போகலாம். ஏரியா காலி பண்ணு. என் உடம்புல எவ்வளோ மீட் இருக்கு? போடு 19 மீட்டு இருந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதை முடிச்சு நான் உள்ளே போய் வேற காட்டணும்னு சொன்னல. சரி ஓகே சரிங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ணிக்கிட்டே நம்ம உள்ளே வேற போவோம். உள்ளே ஏதாச்சும் லெட்டியோஸ் எப்பவுமே வெளியே தான் இருக்கும். உள்ளே வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதாவது பொக்கிமான் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போய் பிடிப்போம். இந்த பீட்ரில் எதுக்கு பிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எதுக்கு பிடிச்சேன்னு எனக்கே தெரியாது. பார்ப்போம். ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ள அட்டாக் விடும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு வாட்டி ஹரிப்ரோ பிடிச்சாரு, முள்ள அட்டாக் விட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த அட்டாக் டோப்பர் வேறு ஏறிச்சு. ஓகே நம்ம கிட்ட போனோடனே பல்போசா டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே பல்போசா டைம் ஆகிடுச்சு. கேடா பல்போசா எவ்வளோ வந்துரு. இதுக்கப்புறம் விட்ரில். சரி ஓகே ஒன்றே ஒன்று தானே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ டைம் ஆகிடு. நீனும் நல்ல லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி இருக்கான் பாருங்களாம் பார்க்குறதுக்கு. டைம் ஆல்ரெடி. ஓகே டைம் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் கேஸ். இப்போ நம்ம கீழே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போதும். அவங்க கீழே போகலாம். இவனை எடுத்துக்கிட்டு இவனை எடுத்துக்கிறேன். பல்போசார் எங்கடா இன்னொருத்தவன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் கைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி அப்ரேஷன் இடம் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்ரேஷனும் எக்ஸ்ட்ராக்ஷன் இடமும் கொலாப் பண்ண மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. என்னடா கேஸ் கலெக்டர்லாம் இருக்குது இந்த இடத்துக்கு. நான் இது வரைக்கும் நானே வந்தது இல்லையே.